யாரா சொல்லுங்க பாப்போம். சதுசேயர்கள் யார்? சதுசேயர்கள் யாருன்னா இதெல்லாம் நல்லா தான். வேற என்ன பண்றீங்கன்னு தெரியல. வீட்டுல வந்திருக்கவங்க. சதுசேயர்கள் உயிர் தெழுதலை நம்பாதவர்கள். பரிசேயர்கள் இயேசுவே வந்திருக்கு முன்னாடி நின்னா கூட அவரை நம்பல. அவர் தான் தேவகுமாரன் சொல்லி நம்பவே இல்லை. அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஏதோ கேட்டுட்டு இருக்கோம். புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவுதான். அப்ப நிறைய பேர் புரியலன்னு அர்த்தம். அப்ப 8:40 வாசிங்க சீக்கிரமா. என் வார்த்தை இயேசுதான். வார்த்தை தான் இயேசு. அது புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயம். வார்த்தை யாருன்னா இயேசு. ரேமா லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள் செமினரில. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, திருப்பி யூதர்கள் பாருங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? என் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீங்க பெரியவரா? அப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, மோசேக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஆனா மரியாதை அப்படிதான் இருக்கு இன்னைக்கும் காலங்கள். வாசிங்க. நல்லா கவனிங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு ஒண்ணு 50 வயது கூட ஆகல, இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆபிரகாமை நீங்க பாத்துட்டீங்களான்னு இயேசுவை கேக்குறாங்க. போதும். அப்ப முடிவு பிறந்தோம். இந்த கிறிஸ்துவ ஓட்டம்ன்றது கடைசி மூச்சு வரைக்கும். கடைசி மூச்சுல கூட இயேசுவே வாயில வரணும். வருமா வராதா? இல்லை. ஆனா பேதுரு என்ன சொன்னாரு? நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்னாரு. ஆனா 3 தடவை மறுத்துருச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துறாதீங்க. நான் உயிரே கொடுப்பேன் இயேசுக்காக, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண பண்ண வேண்டாம். அவர் சொல்ற எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி வாழுங்க, அதை நடைமுறைப்படுத்துங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. சரிங்களா? அது என்ன எழுதி இருக்கோ இந்த வார்த்தை, அதன்படி வாழுங்க. அதன்படி வாழ ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள். வாசிங்க மத்தேயு 24:13. இன்னும் 4-5 வசனம் கொடுத்து முடிச்சிடுறேன். போதும். அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஈஸியா கோச்சு கூடாது, சொரணம் ரொம்ப இருக்க கூடாது. நான் உங்க எல்லாரையும் திட்டினாலும் என்ன சொல்லணும்? அடுத்த தடவை இவரை கூப்பிடுங்கன்னு சொல்லணும் ஐயா கிட்ட. அவரு நீங்க சொல்லனாலும் கூப்பிடாரு. இல்ல ஒருவேளை சொன்னாலும் சொல்லலாம். என்ன ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறாரு ஐயா, ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிருவாரு.
சரி, நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லிடுங்க. சரியா? கரெக்டா ஆண்டவரை புரிஞ்சுக்கணும். கரெக்டா நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி எடுக்கணும். உபத்திரம் உண்டு, ஆனால் நீங்க ஜெயம் எடுக்கணும். போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஆனால் நீங்க ஜெயிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு, அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதா இருந்தாலும் முருங்க மரம் என்ன மரத்து மேல, வேதாளம் மரத்து மேல, கரெக்டா சொல்லுங்க. அப்படின்னா சுருக்கு எடுத்தோடனே கோவம் வந்துட்டு சர்ச்சுக்கு வர்றது இல்ல, பாஸ்டர் கோச்சுக்கிறது, இப்படி பண்ணக்கூடாதுங்க. புரியுதா? ஜீவன் துறை அவர் நம்ம தெரிஞ்ச சகோதரர் தான், அதனால அவர் பேரை அடிக்கடி சொல்ற. அவர் பேர் தெரியல, இல்லைன்னா அவர் பேரையும் சொல்லலாம். அப்ப லூக்கா 22:32 ஒருத்தர் ஒண்ணுக்கு பேரு போதும். சரி, சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி எல்லாம் சரி, அது பரவாயில்ல. சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க பாக்குறதுக்கு ஆள் இருக்கு. நல்ல வேலை, ஸ்தோத்திரம். பேதுரு 3 தடவை மறுதலிச்சாருங்க. பயங்கரமா ஆகும்னு பேசினார். நிறைய பேர் நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை, ரட்சிக்கப்பட்டு நல்லா ஓடுது. முடியல, சில அற்புதங்கள் அடையாளங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போறாங்களா இல்லையாங்க? பேதுருவே பின்வாங்கிட்டாருன்னா அப்புறம் நம்மளாம் ஏமாத்துறோம். கூட இயேசுவோட பழகினவர், சாப்பிட்டவர், உட்கார்ந்தவர், தூங்கினவர், எல்லாம் பண்ணவர் 3 தடவை எனக்கு தெரியாதுன்னு மறுதலிச்சுட்டாரு. யூதாஸ் அதோட ஒரு படி மேல போய் காட்டியே கொடுத்தாங்க. அப்ப பாருங்க, ரொம்ப முக்கியம். 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட, யாரோட கூட? எப்படி? புரியுதா? இது வியாக்கியானம் தேவையா? பாடுகள் இருக்கதாங்க செய்யும். இயேசுவை பின்பற்றினா நம்மலாம் இங்க ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கோம். நீங்க உத்தரப்பிரதேச, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட் இந்த மாதிரி இடத்துல போய் பார்க்கணும். மத்திய பிரதேசத்துலாம் திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது உள்ள போடுறான். பேசிட்டு இருக்கும்போதே மைக் ஆஃப் பண்ணிடுறான். வேற ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர்லேயே எங்க சொந்தக்கார ஒருத்தர் சர்ச்சு நடத்துறாரு. அவர் ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு. சரி, அது என்னன்னு பார்ப்போம். நானும் வரேன்னு இருக்கேன் சர்ச்சுக்கு. எப்படி? பாத்ரூம் என்ன? ஏசு நம்மளோட இருக்கிறார். அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க காட்டில நமக்குள்ள இருக்கிற ஏசு அவனை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணுவான். கிராம ஊழியத்துல நடக்கக்கூடாது, நிறுத்து அப்படின்னா. அப்ப நாங்க சொன்னோம், இப்படி நாங்க இடம் வாங்கிருக்கோம்ப்பா, காசு போட்டு என்ன சொல்றது, இந்த பட்டாலாம் கொடுத்து எல்லாம் வாங்கி கட்டியிருக்கோம்ப்பா. நீங்க எப்படிப்பா நடத்தக்கூடாது? நீ உங்க கிறிஸ்தவங்களை மட்டும் கூப்பிடு, கிறிஸ்தவங்களை அறியாதவர்களை கூப்பிடாதே அப்படின்னு. நானும் கூப்பிடப்பா, அவங்களா வராங்க. உன் வண்டியை அனுப்பாதே. சரி, அனுப்பல. அவங்க வந்துட்டாங்கன்னா அவன் வந்தா வரட்டும், ஆனா நீ வண்டியை அனுப்பாத. சரி, என்னதான் பாரு, எப்படிலாம் பாருங்க, சுவிசேஷத்துக்கு எவ்வளவு தடையும் பாரு. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளவும் முடியும். சரிங்களா? ரொம்ப முக்கியம்.
அதுக்கடுத்து எபிரேயர் 3:5-6. ஒருத்தர் 10:39 எடுங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். பாருங்க, நம்ம உண்மையை அவர் தான் நிறுத்து பார்க்கிறார். யார் நிறுத்து பார்க்கிறா? இயேசு நிறுத்து பார்க்கிறார். மோசே என் வீட்டில் எங்கும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும். உங்க பேரு இந்த பைபிள்ல அப்போஸ்தலர்களுடைய பின்னாடி உங்க பேரு எழுதப்படணும். என்ன அப்படி சொன்னா சிரிக்கிறீங்க? ஏதோ ஜோக்கு, ஏதோ ஒரு ஜோக். எனக்கு சேர்த்து சொல்லுங்க, சேர்ந்து சிரிக்கலாம். சரி சரி, ரைட். எல்லா பேரும் எழுதப்படணும்ல ஜீவ புஸ்தகத்துல? எழுதப்படணுமா வேணாமா? அப்ப 10:39 நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். கெட்டு போகாதபடி விசுவாசத்தில் உறுதியா இருங்க. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன். இயேசு மேல உள்ள விசுவாசத்துல முடிவு இருந்து நிலைத்திருங்க. சும்மா சின்ன சின்ன காரியத்துக்கு கோபப்பட்டு, பொறாமை இல்லாம, போட்டி போடாம, எரிச்சல் படாம, வீண் வைராக்கியம், வீண் கசப்புகள், வீண் இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி எழுந்திருப்போமா? ரொம்ப ஒன்றும் டைம் எடுக்கல. என்ன பண்றது? ரொம்ப ஒன்றும் டைம் எடுக்கல.